கொஸ்டின் நம்பர் 4. ஆரம் 15 சென்டிமீட்டர் உள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 12 சென்டிமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நாணின் நீளம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். A chord is 12 centimeter away from the center of the circle of radius 15 centimeter. Find the length of the chordன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபின்னு நான் இது வச்சுருக்கேன். இதை வந்து என்ன ஆரம் வந்து 15 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேருந்து இங்கே போனாலும் 15 சென்டிமீட்டர் தான், இங்கேருந்து இங்கே டச் ஆனாலும் 15 சென்டிமீட்டர் தான். ஸோ 15 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 12 சென்டிமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நாணின் நீளம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 12 சென்டிமீட்டர் தொலைவு, டிஸ்டன்ஸு. இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த சார்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12 சென்டிமீட்டர். ஸோ இதோட லென்த் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த வேல்யூ தெரியும், இந்த வேல்யூ தெரியும். ஸோ ரெண்டு வேல்யூ தெரியும்னா தேர்ட் வேல்யூ கம்ப்ளீட்டாக ஃபைண்ட் பண்ணோம்னா பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா? ஸோ பை பித்தாகரஸ் தியரம் OB squared equal to OC squared plus CB squared. OB squared என்னன்னு தெரியும் 15 squared, OC squared என்னன்னு தெரியும் 12 squared plus CB squared. இதெல்லாம் ஸ்கொயர் பண்ண என்ன 225 கிடைக்கும், இதை ஸ்கொயர் பண்ணால் 144 கிடைக்கும் ப்ளஸ் CB squared. ஸோ 225 minus 144 equal to CB squared நான் 81. அப்போ எனக்கு ஸ்கொயர்ட் வேல்யூ தேவையில்லை, CB மட்டும்தான் வேணும். ஸோ ஸ்கொயர்டு இந்த பிரச்சனை ரூட் ஆகுமா, ரூட் 81 equal to CB. CB அப்போ 9 into 9 81. ஸோ CB equal to 9 centimeter. அப்போ AB equal to CB plus. ஸோ சிபியோட வேல்யூ வந்து எனக்கு சிபியோட வேல்யூ வந்து 9 தெரிஞ்சிச்சு. எனக்கு தேவை இந்த மொத்த லென்த்துன்னு தான் கேட்டிருக்காங்க. என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, லென்த் ஆஃப் தி சார்ட். இது மொத்த லென்த்தையும் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஃபைன் பண்ணியிருக்கிறது இது மட்டும்தான். அப்போ இதே இது டபுள் டைம் போட்டோம்னா எனக்கு வேல்யூ கிடைக்குமா? ஸோ ஏபி ஈக்குவல் டு சிபி ப்ளஸ் ஏசி. அப்போ 9 + 9 18. ஸோ த லென்த் ஆஃப் தி சார்ட் ஏபி ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர்னு நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா?